ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று பவுலை கேட்கும்படி செய்த கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். துணிந்தவருக்கு துக்கமே இல்லை. ஒரு கிறிஸ்தவனை அடித்தால் 1000 கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குபவரே ஸ்தேவான். கிபி 35ஆம் ஆண்டில் வாழ்ந்தவர். கிறிஸ்தவ உலகின் முதல் இரத்த சாட்சி இவர். அன்று முதல் இன்று வரை தங்களையே இரத்த சாட்சிகளாக அர்ப்பணிப்போர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். இரத்த சாட்சிகளின் முன்னோடி என்று இவரை அழைத்தால் அது சால பொருந்தும். இவர் கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர். ஸ்தேவான் என்றால் முடி அல்லது கிரீடம் என்பது பொருள். பெயருக்கேற்றாற் போல கிறிஸ்துவிடமிருந்து தனது மரணத்தின் மூலம் கிரீடத்தை பெற்றவர். எருசலேம் சபையில் செல்வாக்கு பெற்றவர். பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேரில் முதன்மையானவர். கிரேக்க விதவைகளுக்கு அன்றாட உணவை கவனிக்கும் பணியை செய்து வந்தார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த இவர் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றவர். ஆண்டவரிடமிருந்து அற்புத அடையாளங்களை செய்யும் வரத்தினை பெற்றிருந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதருடைய ஆலயங்களில் இயேசுவே மேசியா என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறியதால் யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார். எனினும் தைரியத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். பரிசுத்த சரத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். எனவே ஆலோசனை சங்கத்தாரின் முன்பு நிறுத்தப்பட்டார். ஸ்தேவானின் பதில்களால் எதிரிகள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர். பல்லை கடித்தனர், பலவந்தம் பண்ண துடித்தனர். ஆனால் ஸ்தேவானோ தேவ தூதனை போல் காட்சி அளித்தார். விசுவாச உறுதியுடன் பதில் அளித்தார். யூத தலைவர்களின் கோபம் அதிகரிக்கவே கிறிஸ்துவின் தொண்டன் ஸ்தேவான் கல்லால் எரியுண்டு இரத்த சாட்சியாக கர்த்தரின் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். விசுவாச வீரன் இறந்த இரத்த சாட்சிகளின் வித்து ஆனார். அன்பரே, கிறிஸ்துவின் பணியில் இரத்த சாட்சியாகவும் மரிக்க நாம் ஆயத்தமாவோமா? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஸ்தேவான் ஜெபித்த வண்ணமாய் தன் ஜீவனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, துணிவுடன் நமக்குள் செயலாற்றவும் உமது அன்பை துணிவுடன் எடுத்துரைக்கவும் உதவி செய்தருளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.